சஹிகா அமாம ஜுமலி சஹிகா. சஹிகான ஜும்லாவிற்கு முன்னால் இந்த அடையாளத்தை வை. ஹாதிர் அலாமத்தை இந்த இன்டுடைய அடையாளத்தை வை. அதுங்க அது வச்சுக்கணும். அமாம ஜுமலி ஜும்லாவுக்கு முன்னால் கைர சஹீகத்தை சஹீக் அல்லாத ஜும்லாவுக்கு முன்னால் வை. மா ஃபரஹ முத்தரிசு ஆசிரியர் சந்தோஷப்படவில்லை. பி சயீதின் சயீதை கொண்டு ஆசிரியர் சந்தோஷப்படவில்லை. அப்போ சயீதை பற்றி ஆசிரியருக்கு சந்தோஷம் இல்லை. மரியம் ஜவ்வா மரியம் பசியோடு இருக்கின்றாள். ஹரஜத் புறப்பட்டாள். மரியம் புறப்பட்டாள். மதரசாவில் இருந்து பகத சலாத்தில் லுகர் தொழுகைக்கு பின்னால். சூரத் ரஹ்மான் ஆகிறது. அத்துவலு மிக நீளமானது. இன்னும் சூரத்தில் ஹதீதுங்கிற அந்த சூறாவை விட மிக நீளமானது. இப்போ நான் நேற்று பாடத்தில் இந்த இடத்த தப்பாக படிச்சிருக்கேன். ஆனால் ஹஃபில்த்து சூரத்து ஹதீத், நான் சூரத்து ஹதீதை படித்தேன் அப்படின்னு படிக்கிறதுக்கு பதிலாக சூரத்தில் ஜதீதை படித்தேன் அர்த்தம் வச்சுருக்கிறேன். அதை திருத்திங்க. இப்போ தான் கவனிக்கிறேன். இதை பார்த்துட்டு தான் கவனிக்கிறேன். ஓகே. ஆமினா முடிஞ்சா அங்கே இருக்கு. ஆமினா, ஃபாத்திமா, சுஆத், ஜமீலாத்து, மரியமுடைய தோழிகள். அஜிப் பதிலளி. அஸ்ஸிலத்துல் ஆத்தியா பின்வரு கேள்விக்கு பதிலளி. ஆதிகில் அஸ்ஸிலத்து இந்த பதில் இல்லை. ஆதில் அசீலத்து இந்த கேள்விகள் ஆகிறது. லைசத் இல்லை. மபுனியத்தன் எடுக்கப்பட்டதாக. அலத்தரிசி பாடத்தின் மீது. சாதிசி ஆறாவது பாடத்தின் மீது எடுக்கப்பட்டதாக இல்லை. இப்போ நான் கேள்வி கேட்பேன். இந்த கேள்வி பாடத்தில் உள்ள கேள்வி இல்லை. தஹபத்து போனாலா இல்லை மதரசாவுக்கு. அப்புறம் தஹப்த நீ போனாயா மதரசாவிற்கு. அலியம் இன்று நீ மதரசாவிற்கு போனாயா. பாடத்துக்கு சம்மந்தம் இல்லை, ஜென்ரலாக கேட்குறாங்க. அதான் அங்கே சொல்ல வராங்க. மத்தா ரஜயத்த நீ எப்போது திரும்பினாய். மதரசாவிலிருந்து எப்போது திரும்பினாய். மத்தா ரஜயத்த எப்போது திரும்பினாய். மதரசாவிலிருந்து. ஐயி சூரத்தின் எந்த சூறாவை கராத்தனை படித்தாய். பாத சலாத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் நீ எந்த சூறாவை படித்தாய். ஐயி சூரத்தன் எந்த சூறாவை ஹஃபில்த நீ மனப்பாடம் செய்தாய். ஆதல் உஸ்பூயி இந்த வாரத்திலே. ஆபில் மாயி பாரிதி குளிர்ச்சியான தண்ணீரில். கசல்த நீ கழுவினாயா. இந்த இது கேள்விக்குறி. பில் மாயி தண்ணீரை கொண்டு. பாரிதி குளிர்ச்சியான தண்ணீரை கொண்டு. கசல்த நீ கழுவினாயா. இது என்னது. இந்த ஆக்கு இங்கே தான் அர்த்தம் வரப்ப கழுகினாயா. வஜ்ஹக உன்னுடைய முகத்தை. அல்லது பில் மாயில் ஹாரி குளிர்ச்சியான தண்ணீரை கொண்டு உன்னுடைய முகத்தை நீ கழுவினாயா. மண் கசல யார் துவைத்தது. கமீசக உன்னுடைய சட்டையை. மிந்திலக உன்னுடைய கர்ச்சிப்பை யார் துவைத்தது. அன்னிஸ் ஃபாயிலை பெண்பாலாக்கு. குல்லி மினல் ஜுமல் ஆத்தியா பின்வரக்கூடிய ஜும்லாவிலிருந்து எல்லாவற்றிலையும் ஃபாயிலை பெண்பாலாக ஆக்கு. வல்புத்து கண்ட்ரோல் பண்ணு. லமீரை பிசக்லி ஸ்ட்ரக்சரை கொண்டு லமீரை கண்ட்ரோல் பண்ணு. அப்படின்னா அதுக்கு யாராவது செய் அப்படின்னு அர்த்தம். சரிப்த நீ துவைத்தாயா. இது குடித்தாயா. சாய டாய இது டீயை குடித்தாயா. யா ஹாமிதே நீ டீயை குடித்தாயா. சரிப்தி சாய் டீயை குடித்தாயா. யா சுஆதே நீ டீயை குடித்தாயா. சுஆதுங்கிறது பெண்பால், அதனால் சரிப்தீன் அப்படின்னு வந்துருக்குது. இங்கே அடுத்து ஃபாயிலை பெண்பாலாக ஆக்க வேண்டும். சரிப்த ஃபாயிலு. சாய் என்ன மஃபூலு. யா அர்ஃபுனிதா. ஹாமித் முனாதா. அப்போ செயலை செய்தவன் யார். செய்கிறவன் யாருன்னா ஹாமிது. அப்போ இந்த ஹாமிது இங்கே ஆண்பாலாக இருக்குது, அதான் ஃபாயிலு.
இங்கே வந்து பெண்பாலை மாற்றிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிறாங்க. அப்போ கத்தப்த பெண்பாலை பார்த்து கேட்டோம்னா என்ன கேட்குறது? கத்தப்தின்னு கேட்குறோம். கசல்த பெண்பாலை பார்த்து கசல்தி, ஹஃபில்த ஹஃபில்தி, ஃபஹிம்த ஃபஹிம்தி, தஹப்த தஹப்தி. இதெல்லாம் பெண்பாலை மாற்றிக்கணும். அவ்வளோதான் விஷயம். கத்தப்த எழுதினாயா தரிச பாடத்தையா அழிய பாடத்தை எழுதினாயா? கசல்த துவைத்தாயா வஜ்ஜு கழுவினாயா அதுக்கு வஜ்ஜியை கொண்டு முகத்தையா ஹி என்னுடைய சகோதரனோட முகத்தை நீ கழுவினாயா? ஐய சூரத்தை எந்த சூரத்தை அஃபில்த்தை மனப்பாடம் செய்தாய்? யா பனி என்னோட மகனை நீ எந்த சூரை மனப்பாடம் செய்தாய்? யா ஃபஹிம்த தரிச ஃபஹிம்த விளங்கி கொண்டாயா தரிச பாடத்தை ஜதீத புதிய பாடத்தை விளங்கி கொண்டாயா? யா ஹாசிம் ஹாசிமே புதிய பாடத்தை விளங்கி கொண்டாயா? ஐன தகப்த எங்கே போனாய்? பௌத்த தரிசி பாடத்திற்கு பின்னால் யாகி இரண்டு சகோதரனே பாடத்திற்கு பின்னால் எங்கே போனாய்? இங்கெல்லாம் எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு பெண்பால் பேரை போட்டுக்குங்க. பெண்பாலை பேரை போட்டுக்கிட்டு வஜ்ஜு கீ இங்கே வரணும். இங்கே வஜ்ஜு கீ ஏன்னா பெண்ணை பார்த்து கேட்டோம்னா வஜ்ஜு கீன்னு படிக்கணும். கசல் தீன்னு படிக்கணும். அடுத்தது கத்தப்தி அப்படின்னு போட்டணும். அஃபில்தி அப்படின்னு போட்டுக்கணும் தான். யா பனின்னு இருக்குது. இது பெண்பாலா யா பனினா ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைக்கு என்ன சொல்கிறது? யா பனாத்தி, யா பின்தி. இப்போ ஒருமையாக இருந்தால் பின்தி. அடுத்து இங்கே என்ன பண்ண ஹிசாமுக்கு பதிலாக பொம்பளை பேர் போட்டுக்கொண்டு தான் ஃபஹிம்தி. அடுத்து வல்புத் கட்டுப்படுத்து, லமீரை கட்டுப்படுத்து, சக்கலை கொண்டு அப்படின்னா யாராப் செய்யன்னு அர்த்தம். லமீர்னா அது இந்த தஹப்தான் படிக்கணுமா, தஹப்தீன் படிக்கணுமா, தஹப்தூன் படிக்கணுமா? இந்த இதுக்கு மேலே தீ போடுறது தான் கட்டுப்படுத்து. அப்போ லமீர்னா என்ன? இது உள்ள உள்ள ஆண்பாலை குறிச்சிச்சுன்னா பெண்பாலை குறிச்சிச்சுன்னா தீ. அப்போ உள்ள அது கவனிக்கிறது தான் லமீர். சக்குன்னா வெளியில் போடுற அடையாளம். இந்த தீன்னு அடையாளம் போடுறோம்ல, அந்த அடையாளத்தை கட்டுப்படுத்து. குள்ளி எல்லாவற்றிலையும் மின் அஃபாலி வாரியா பின்வரக்கூடிய எல்லாவற்றிலேயும் ஜும்லாத்தியா பின்வரக்கூடிய ஜும்லாவிலே எல்லாவற்றிலையும் என்ன பண்ண லமீரை கட்டுப்படுத்த. ஆனான்னு இருந்துச்சா அப்போ என்ன வரணும்? தஹப்துன்னு தான் வரணும். தஹப்தி போட முடியாது, தஹப்தா போட முடியாது, வேறு எதையும் போட முடியாது. நான் அப்படிங்கிறப்ப அப்படின்னா தஹப்துன்னா அப்போ அதுதான் பொருந்தும். ஆனால் நான் தஹப்து போனேன் மத்தார் ஏர்போர்ட்டுக்கு போனேன். தஹப்த நீ போனாயா? இலல் மலபி கிரவுண்டுக்கு போனாயா? யா யூசுஃப் நீ கிரவுண்டுக்கு போனாயா? உஹுத்தி என்னோட சகோதரி ஆகிறவள். தஹபத்து அவள் போனாள். இல்லை முஸ்தஸ்பா ஹாஸ்பிட்டலுக்கு போனாள். தஹப்த அப்போனா இங்கே பெண்பால் இருக்குல்ல பின்னாடி, அதனால் தஹப்தி படிக்கணும். தஹப்தி நீ போனாயா? இல்லை மக்தபத்தி ஆஃபீஸுக்கு போனாயா? இல்லை லைப்ரரிக்கு போனாயா? யா ஃபாத்திமாவை நீ லைப்ரரிக்கு போனாயா? தம்முல் மாயலி பின்வரக்கூடிய சிந்திச்சு பார். தஹப்த தஹப்தி தஹப்து தஹபத்து அவள் போனாள். தஹப்த நீ போனாய். தஹப்தி பெண்பாலாக இருந்தால் பெண்பாலை பார்த்து சொல்கிறது. தஹப்தி நீ போனாய். தஹப்து நான் போனேன். தம்முல் சிந்திச்சு பார். மிசாலைனி ஆத்தியைனி பின்வரக்கூடிய 2 உதாரணங்களை சிந்திச்சு பார். ஃபஹிம்த தர்சை அலியை நீ பாடத்தை விளங்கி கொண்டாயா? நான் ஃபஹிம்துஹு நான் அதை விளங்கி கொண்டேன். லா இல்லை. மா ஃபஹிம்துஹு நான் அதை விளங்கி கொள்ளவில்லை. ஃபஹிம்த நீ படித்தாயா? விளங்கி கொண்டாயா? தர்ச பாடத்தை அலியை நீ பாடத்தை விளங்கி கொண்டாயா? விளங்கி கொள்ளவில்லையா? விளங்கி கொள்ளவில்லையா? பலா அவ்வாறல்ல. ஃபஹிம்துஹு நான் அதை விளங்கி கொண்டேன். ஆம் மா ஃபஹிம்துஹு நான் அதை விளங்கி கொள்ளவில்லை. நெகட்டிவ் கொஸ்டின் கேட்குறப்ப என்ன பண்ணேன்? பலாவை யூஸ் பண்ணோம். அந்த விஷயத்த கேட்ட கேள்விக்கு முரணாக இருந்தால் பலாவை யூஸ் பண்ணோம். அது உண்மையாக இருந்தால் நாம யூஸ் பண்ணோம். இது யோசிச்சா புரிஞ்சிடும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஹாத்தி கொண்டு வா. அசிலத்தில் ஆத்தியம் அசீலா கேள்வியை கொண்டு வா. முனாசபத்தின் தோதுவான கேள்வியை கொண்டு வா. இல்லையா அஜூபத்தி பதில்களுக்கு ஆத்தியா பின்வரும் கேள்விகளுக்கு தோதுவான பின்வரும் பதில்களுக்கு தோதுவான கேள்வியை கொண்டு வா. பதிலை கொடுத்துட்டாங்க, கேள்வி உண்டு பண்ணுங்கிறாங்க. ஆமாம் சரித்து நான் குடித்தேன். ஆமாம் கத்து நான் எழுதினேன். பலா அவ்வாறு அல்ல. ராய்த்தகு நான் பார்த்தேன். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணோம்? கேள்வி அப்படின்னா கேட்கலாம். கேட்டு நெகட்டிவ் கேட்டு செய்கிறத பொறுத்து செஞ்சால் பலா நெகட்டிவ் கேள்வி கேட்டு
அந்த கேள்வி நம்ம சரியா இருந்துச்சுன்னா பலா, சரியா இல்ல அப்படின்னா ஆம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. அமா அமா சரிப்த நீ குடிக்கவில்லையா? கஹுவத்த காப்பியை நீ குடிக்கவில்லையா? அப்படின்னு கேட்குறோம். குடிச்சிருந்தா பலா, குடிக்கலன்னா நஅம். அதுதான் வித்தியாசம். அடுத்தது அ கதப்த அமா கதப்த நீ எழுதவில்லையா? அமா கதப்த நீ எழுதவில்லையா? தர்ச பாடத்தை நீ என்ன பண்ணவில்லையா? எழுதவில்லையா? அப்ப எழுதியிருந்தா பலா, எழுதலாட்டி நஅம் ஆம் அப்படின்ட்டு பதில போட்டுறணும். அடுத்து ஓ ஒருகு அடுத்து பலா ராய்த்துகு அவனை பார்க்கவில்லையா? அப்ப ஆமா. நான் சொன்னது ரைட்டு தான். ஆனா இந்த கேள்விக்குள்ள வாசகத்த மட்டும் தான் எழுத சொல்றாங்க. அப்ப நாம்ன்னு இருக்கா? நாம் வந்து பாசிட்டிவா கேள்வி கேளு. உள்ள இருக்கு. பென்சில் இல்ல. இல்லாட்டி எழுதி காமிச்சுருவேன்.